என்ன குறுக்க வந்து நிக்கிற? ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், வழிய விட போறியா இல்லையா? ஒரிஜினல் வளையல் எங்க? அது காவேரி கிட்ட இருக்கும். சும்மா சும்மா அத பத்தி வந்து ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல, காவேரி அக்கா போட்டுட்டு இருக்கிறது எங்க அம்மா வளையல் இல்ல. இவள எங்க அம்மா வளையல சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தவனா. அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட எனக்கு தெரிஞ்சிரும். ஏய் சீப்பா, நில்லுங்க. இப்போ ஒழுங்கு மரியாதையா வழிய விட போறியா இல்லையா? எனக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. என்ன அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட இருந்து வளையல் எடுத்துட்டு போயிட்டீங்க. உங்களனா இங்க பார்த்தப்போ அத பத்தி யார்கிட்டயுமே சொல்லல. ஏன் தெரியுமா? அது நீங்க கொடுத்தது காவேரி அக்கா கிட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்ப அவங்களையும் ஏமாத்திருக்கீங்க. அந்த வளையல அடகு வச்சிட்டீங்களா இல்ல வித்துட்டீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, திரும்ப கொண்டு வந்து காவேரி அக்காக்கு தெரியாம எடுத்த இடத்துலயே வச்சிருங்க. ஏய், என்ன ஆர்டர் மேல ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்க? நீ சொல்ற எதையும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவ? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். பண்ணா என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஹே மகா, ப்ளீஸ் மகா, இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு மகா. போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாத. அப்படி எல்லாம் பண்ணிடாத மகா. போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணிடாத மகா. வேணாம் மகா, ப்ளீஸ் மகா, சொல்லாத மகா. ஹே, போலீஸ்னு சொன்னா நான் அப்படியே பயந்துருவேனா? அடிக்கடி போலீஸ் போலீஸ்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்க. என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. நான் மட்டும் நீங்க வளையல் திருடின விஷயத்த எல்லார்கிட்டயும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்ல மாப்பிள்ளைங்கிற மரியாதையோட இருக்கிற நீங்க அப்புறம் அசிங்கப்பட்டு போயிருவீங்க. பாரா, நீ சொன்னா அப்படியே எல்லாரும் நம்பிடுவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? சிமெண்ட் விஷயத்துல கமிஷன் வாங்கினதுலயே உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அத பண்ண நீங்க இதையும் பண்ணுவீங்கன்னு தான் எல்லாரும் நம்புவாங்க. கடுப்பு கலப்பாம போயிடு. கடைசியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரிஜினல் வளையல கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம வச்சிருங்க. நாளைக்கு காலையில நான் எழுந்திருச்சு பார்க்கும்போது எங்க அம்மா வளையல் காவேரி அக்கா கையில இருக்கணும். உங்களுக்கு காலையில வரைக்கும் டைம். அப்படி மட்டும் நீங்க செய்யல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு வேலைக்காரி என்ன ஓவரா மிரட்டிட்டு போறா? நாம தான் திருடுன வலையில அடமானம் வச்சு பணத்தை வாங்கி செலவும் பண்ணியாச்சு. இப்ப வலையில கொண்டு வா, வலையில கொண்டு வானா எங்க இருந்து கொண்டு வர முடியும்? ரொம்ப ஓவரா பேசுறாளே. இவள முதல்ல ஆஃப் பண்ணி ஆகணும்.